இந்த வரலாறு அப்படின்றது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமானதோ அது அந்த அளவுக்கு வந்து சில நேரங்களில் குரூரமானது அப்படின்னு சொல்லணும். உதாரணத்துக்கு இந்த தண்டனைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த சர்வதேச சட்டம், இந்த இன்டர்நேஷனல் லா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி குற்றம் இழைத்தவரோ இல்லை வந்து குற்றம் இழைத்ததாக சொல்லப்படுறவரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படிக்கும்போது வந்து என்னடா இவ்வளோ மோசமாக தண்டிச்சிருக்கீங்க மனுஷங்களை, அப்படி என்னதான் அவங்க குற்றம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த குற்றவாளிகள் செஞ்சதாக சொல்லக்கூடிய அந்த குற்றங்களை விட, அந்த கிரைமை விட பனிஷ்மெண்ட் வந்து ரொம்பவும் மோசமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி இந்த உலகம் பூரா கொடுக்கக்கூடிய இந்த பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான தண்டனைகளை வந்து ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக டாப்பராக வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழுவேற்றம் அப்படின்ற ஒரு தண்டனையாக தான் இருக்கும் பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா அந்த கழுவேற்றம் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானது. கழுவேற்றம் அப்படின்னா என்னென்னா, குற்றம் இழைத்தவரோ இல்லை வந்து குற்றம் சாட்டப்பட்டவரோ, குற்றம் இழைத்ததாக நம்பப்படுறவரோ அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மரத்தை வந்து நல்லா அந்த கார்னரை, நல்லா திக்கான ஒரு மரத்தில் கார்னரை வந்து சீவிடுவாங்க, நல்லா ஷார்ப்பாக சீவிட்டு அதன் உச்சியின் மீது எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே குற்றம் சாட்டப்பட்டவர்களே அந்த கிரிமினல் அவரை அதில் உட்கார வைப்பாங்க. அவருடைய ஆசன வாய் வந்து அந்த மரத்தில் அமர்ற மாதிரி உட்கார வைப்பாங்க. ஸோ இப்படி அமரப்படுபவர் ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து இறங்குவார். அந்த ஷார்ப்பான அந்த மரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வந்து கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, ஸோ எந்த உடம்பு மேலே வச்சாலும் எந்த பொருளாக இருந்தாலும் கீழே வந்து தான் ஆகணும். அப்போது கிராவிட்டியினால் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஸோ அப்படியாக உடல் வந்து பிளவுபட்டு வெளியில் ரத்தமும் மலமும் ஒன்று சேர வெளியேறி ஒரு 2-3 நாட்களில் ஒரு ஸ்லோ டெத்தை வந்து அவர் அடைவார். அதுக்கப்புறமா அதே இடத்துல அப்படியே இருக்கும். அதை வந்து நரிகளும் காக்கைகளும் பருந்துகளும் வந்து தின்னுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வரலாறுல இப்படியும் இருந்திருக்கு. இப்படி ஒரு கொடூரமான தண்டனை சமணர்களுக்கு கொடுக்கப்பட்டது சைவர்களால் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 8000 சமணர்கள் வந்து சைவர்களால் கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டார்கள். அதுவும் சைவர்னா கூன்பாண்டியன், பாண்டிய மன்னனால் 8000 சமணர்கள் கழுவில் ஏற்றி கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று துணுக்கு அப்படின்றது அங்கங்கே எங்கெல்லாம் வந்து தமிழ் வரலாறை பற்றி பேசுகிறாங்களோ, சைவ வரலாறை பற்றி பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இப்படி ஒரு மேற்கோள் அங்கங்கே வந்து காட்டப்படுது. சைவத்தை பற்றி பேசும்போதெல்லாம் என்ன அன்பே சிவம்னு சொல்லிட்டு 8000 சமணர்கள் வந்து கழுவில் ஏற்றவங்க தானே அப்படின்னு வந்து அடிக்கடி இடிக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து அடிக்கடி நடந்தது. இப்போ அதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்திலையும் அப்படி ஒரு மேடையில் வரலாறை பற்றி பேசும்போது பாலகிருஷ்ணன், முன்னாள் IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டியிருந்தாங்க. இப்படி ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது, சைவர்கள் வந்து இது மாதிரி கழுவேற்றப்பட்டார்கள் லொடுக்கு பாண்டியால அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. டு பி ஹானஸ்ட், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட் வேர்ட் ஃப்ரம் ஹிம். அந்த வார்த்தையை வந்து அவர் மாதிரியான ஆள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஸோ அவர் சொன்ன அந்த லொடுக்கு பாண்டி யாரு, அவர் சொன்ன அப்படி ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்துதா, என்னதான் சொல்லுது வரலாறு, என்னதான் சொல்லுது, உண்மையிலேயே அப்படி நடந்துதா, ரொம்ப நாளாக இந்த மேற்கோள் காட்டிகிட்டே இருக்காங்களே, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் கண்மணிஸ், நான் சரண்யா துராடி. இந்த டாபிக் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான புத்தகத்தை இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்திடலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சமணர் கழுவேற்றம் ஒரு வரலாற்று தேடல், கோ செங்குட்டுவன் அப்படின்றவரோடது. ஸோ இந்த புத்தகம் எனக்கு இந்த டாபிக் கவர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நான் படிச்சிருந்தாலும் இந்த புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருந்தது. இதில் வந்து சமணர் கழுவேற்றம் அப்படின்றதுக்கான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையாக இல்லாமல் நிறைய வரலாற்று தரவுகள் இருக்குது. சமணர் காலத்தில் மட்டும் இல்லாமல் இந்த கழுவேற்றம் குறித்து வந்து இலக்கியங்களில் எங்கெல்லாம் நடந்திருக்கு, இது பற்றின திருவிழாக்கள் எங்கே இருக்குது, இந்த கழுவேற்றம் வந்து இந்தியாவில் மற்ற இடங்கள்லாம் நடந்திருக்கு, ஹிஸ்ட்ரி, மெரியா பலி தூண், அதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. இதுக்கு அவர் எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கணும் அப்படின்னு என்னால் வந்து யூகிக்க முடியுது. பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்காரு, வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிவ் இட் அ ட்ரை. நல்ல புக். நம்ம வீடியோக்கு போகலாம், ஓகேவா? சரி, இப்போ சமணர்கள் கழுவேற்றப்பட்டது எப்போ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போகணும். சரியா? இப்போ வந்து நம்ம கிபி 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துக்கு போகணும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து தேவாரம் இயற்றப்பட்ட ஒரு காலம், இதுக்கு வந்து நம்ம போக போகிறோம். பாண்டி மண்டலத்துக்கு வந்திருக்கோம். இப்போது தேவாரம் பற்றி வந்து தெரியாதவங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். அப்படி தெரியாதவங்களுக்கு இன்னும் விலாவரியாக இந்த கதை வந்து தெரியணும், நான் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் இந்த கதையை. இந்த கதை வந்து இன்னும் உங்களுக்கு விலாவரியாக தெரியணும் அப்படின்னா பன்னிரு திருமுறை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் இது கீழே போடுறேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ தேவாரம் பற்றி தெரியாதவங்களுக்கு தேவாரம் பாடிய மூவர் அப்படின்னா தெரியும் இல்லையா? தேவாரம் அப்படின்றது சைவ திருமுறை, சைவம் வைணவம் அப்படின்னு இருக்கு இல்லையா? முன்னாடி வந்து இப்போது நம்ம இந்துக்கள் அப்படின்னு எல்லாரும் ஒரே குடையின் கீழ் வர்றதுக்கு முன்னாடி
தமிழர்களுடைய மறைகளாக இருந்தது, தமிழர்களுடைய வாழ்முறையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இருந்தது. ஆரம்பத்தில் வந்து மாயோன், சேயோன், இந்திரன், இந்த மாதிரிலாம் கொற்றவை வழிபாடு இதெல்லாம் இருந்தது. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சைவம் வைணவம், சிவனியம் திருமாலியம் அப்படின்னு ரெண்டா பிரியுது. இப்போ சைவம் வைணவம் இருக்கும்போது இந்த சைவர்கள், சிவனை வழிபடுறவங்க சைவர்கள் அப்படின்னுவாங்க. இப்போ சைவர்கள் அப்படின்னும் போது அவங்களுடைய ஹோலி புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்புகள் வந்து பன்னிரு திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் சேர்ந்து பன்னிரு திருமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வைணவத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கும். இப்போ நம்ம சைவர்களை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்க? கிபி 7ஆம் நூற்றாண்டு. சரி, இப்போ நம்ம பாண்டிய மண்டலத்தில் இருக்கோம். பாண்டிய மண்டலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன் மாரவர்மன் அரிகேசரி. இவரை தான் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லொடுக்கு பாண்டி அப்படின்னு எல்லாம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவர் தான் அது. இவரை வந்து நம்ம மாரவர்மன் அரிகேசரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து நின்ற சீர் நெடுமாறன், இல்லை மாரவர்மன் பராங்கு அரிகேசரி அப்படின்னு சொல்லலாம். இத்தனை பேர் இருக்குது அந்த பேரை தவிர்த்து சொல்கிறதுக்கு. பட் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் அதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல. பட் எனிவேஸ், சரி, இவருடைய காலத்தில் நம்ம இருக்கோம். இப்போது மாரவர்மன் அரிகேசரி இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இவருடைய சமயம் எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச சமயம். அரசு வந்து எதை ஃபாலோ பண்ணுதோ அது அரச சமயம், அரச நெறி. ஸோ அது வந்து சமணமாக இருந்தது. இந்த ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, சமணத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பௌத்தம், ஆசீவகம், சமணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் சிவனியம், திருமாலியம், அதான் சைவம், வைணவம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருந்தது. இப்போ அரச மதம் வந்து நெறி சமணமாக இருக்குது. அரசர் எவ்வளியோ மக்களும் அவ்வளி அப்படின்னு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மனைவியார், இப்போ இந்த மன்னனுடைய மனைவியார் அப்படின்னு பார்த்தா மங்கையர்க்கரசியார், அதே மாதிரி முக்கியமான முதன்மை மந்திரியாக இருக்கவர் வந்து குலச்சிறையார் அப்படின்ற ஒரு மந்திரி. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சைவ மதத்தை சார்ந்திருக்காங்க, சைவ நெறிய ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது அரசிக்கு வந்து மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது மன்னர் அந்த காலகட்டத்தில் சமணம் அப்படின்றது வந்து ரொம்ப டிசிப்ளின்லாம் இல்லாமல் ஒழுக்கமின்மை அப்படின்றது மலிந்து காணப்பட்டு தான். இந்த பொதுவாக இந்த மாதிரியான மதம் ஆசீவகம், சமணம், பௌத்தம் அப்படின்னா வந்து பயங்கர டிசிப்ளினாக இருக்கும், நெறிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மதம் அப்படின்வாங்க. பட் போக போக ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இது அரசனுடைய வழி அப்படின்னும் போது அதை ஃபாலோ பண்ண குருமார்கள் கிட்ட வந்து அந்த ஒழுக்கம் அப்படின்றது ரொம்ப மலிந்து போயிருந்தது, ஒழுக்கமே இல்லாமல் இருந்தாங்க, ஒழுக்கமின்மை அப்படின்றது நிறைய இருந்தது அப்படின்னு. இப்போது அரசியார் மங்கையர்க்கரசி மற்றும் முதன்மை மந்திரி குலச்சிறையார் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் வந்து சைவ நெறியை ஃபாலோ பண்ணுறவங்க. ஆனால் அரசனும் மக்களும் பார்த்தீங்கன்னா வந்து சமணத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, அரச மதமாக எடுத்துக்கிட்டவங்க, அரசன் நெறியாக எடுத்துக்கிட்டவங்க. இப்போ இந்த சமணம் அப்படின்றதுல வந்து டிசிப்ளின் அப்படின்றது இல்லை அப்படின்றது ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து திருமறைக்காட்டில், அது சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் வேதாரண்யம், தமிழில் சொன்னால் திருமறைக்காடு, வேறு ஊர் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஞானசம்பந்தர் இருக்கார், திருஞான சம்பந்தர் இருக்கார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அவருக்கு வந்து செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் பாண்டி மண்டலத்துக்கு வரணும் அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னனுக்கு ஏற்பட்டிருக்க வெப்பு நோய் தான் அது. மன்னனுக்கு வந்து பயங்கரமான வந்து வயிறு வலி இருக்குது, வெப்பு நோய் இருக்குது. இப்போ இந்த வயிறு வலி அப்படின்றது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டுது அப்படின்றதுனால இப்போ சமணர்கள், அந்த குருக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த சமண குருக்கள் அவங்கெல்லாம், ஸோ அவங்கெல்லாம் என்னென்னவோ பண்ணுறாங்க, சக்கரங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அவருக்கு வந்து இந்த மயில் பீலியால் என்னென்னவோ வருடுறாங்க. என்ன பண்ணாலும் மன்னனுக்கு வந்து இந்த வெப்பு நோய் அப்படின்றது வந்து சரியாகவே இல்லை, உடம்பெல்லாம் பயங்கரமாக கொதிக்குது. இப்போ எப்படியாவது வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி இருக்க காலகட்டத்தில் தான் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்போ தும்முனாதான் சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசு என்ன பண்ணுறாங்கன்னா செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. யார்கிட்ட? ஞான சம்பந்தர் யார்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க, நீங்கள் வரணும் அப்படின்னு. இப்போ அரசியோடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே வராரு, ஞான சம்பந்தர் வராரு. வந்த உடனே திருநீர் எடுத்து பாண்டிய மன்னன் மீது பூசுறாரு. பூசினதுக்கு பிறகு இந்த வெப்பு நோய் அப்படின்றது வந்து நல்லா ஆயிடுது. இப்போது நிவாரணம் கிடைச்சிடுது. இப்போ கிடைக்கும் போது தான் வந்து இந்த பாட்டு கூட வரும், மந்திரமாவது நீர் அப்படின்னு ஒரு பாட்டு. அது வந்து தேவார பாட்டாக வரும். ஸோ இப்படி சரியான உடனே இப்போ இது வரைக்கும் கூன் விழுந்து இருக்கக்கூடிய கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து வளைஞ்சு இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் வந்து இது வந்து சரியானதுக்கப்புறம் யான் உயிந்தேன் அப்படின்னு சொல்லி சரியானதுக்கப்புறமா நிமிர்ந்து நிற்கிறாரு. நிமிர்ந்து நிற்றதுக்கப்புறமா தான் அவர் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு அப்படி ஒரு பேர் வந்து கிடைக்கிது. ஸோ இவ்வளோ அற்புதங்கள்லாம் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இதை பார்த்துட்டு இருந்த சமணர்கள் சும்மா இல்லை, இப்போது அதை எப்படி உங்களை சும்மா விட்டுட முடியும், வெறும் மந்திரம் வந்து நீங்கள் வந்து ஒரு திருநீர் கொடுத்த உடனே இது சரியாயிடுமா, உங்களோடது தான், இதனாலலாம் வந்து மன்னர் உங்களுடைய சமயத்தை வந்து ஏற்றுக்க மாட்டார், எங்களுடைய சமயம் தான் பெஸ்ட் அப்படின்னு இவரோட சண்டைக்கு போகிறாங்க. இப்போ சண்டைக்கு போட்ட உடனே என்ன ஆகுனா தர்க்க வாதத்துக்கு வந்து அழைக்கிறாங்க, நீங்கள் எங்களோட தர்க்கம் பண்ணுங்க, சண்டையிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டைனா வந்து கைனால் போடுற சண்டை கிடையாது, தர்க்கவாதம், ஒருத்தர் வந்து ஆர்கியூ பண்ணி யாரோட சமயம் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அதை தொடர்ந்து அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் வைக்கிறாங்க.
சொல்லுவாங்க. இப்போ அனல்வாதம் அப்படின்னு வச்சிங்கன்னா இவருடைய ஏடுகள்லாம் எடுத்து 2 பேரும் நம்மளுடைய ஏடுகள் எழுதி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த பனை சுவடிகள் இப்போ அதெல்லாம் வந்து அனலில் போடுறாங்க. நெருப்பில் போட்டால் யாரோடது வந்து தீயாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோடது தீயாமல் இருக்குது, யாரோடது ஞானசம்பந்தரோடது தீயாமல் இருக்குது அப்படின்னு. அடுத்தது புனல்வாதம் அப்படின்றது வைகை ஆற்றில் உங்களோட ஏடுகளெல்லாம் விடுங்க, அந்த வர தண்ணியில் எதிர் தண்ணியில் வந்து மிதந்து வர்றது, அதாவது ஆத்தோடு அடிச்சுட்டு போடாமல் எதிர் தண்ணியில் வந்து இவரோட வந்து மிதந்து வருது. ஸோ இப்படி வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படியாக அனல்வாதம் புனல்வாதம் இப்படியெல்லாம் வந்து தர்க்கவாதம் செஞ்சு தன்னுடைய நெறி தான் வந்து உயர்ந்தது அப்படின்னு, சைவ நெறியை வந்து உயர்ந்தது அப்படின்னு வெற்றி அடைஞ்சிடுறாரு. யார்? ஞானசம்பந்தர் வெற்றி அடைஞ்சிடுறாரு. ஸோ இதை தொடர்ந்து இந்த சமயம் தான் பெஸ்ட் அப்படின்னு பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாரு, அவரும் சமணத்திலிருந்து அவருடைய தாய் மதமான சைவ மதத்துக்கு திரும்பிடுறாரு. ஸோ இதோட இந்த தேவாரம் இதில் வந்து இது வரைக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தான் இந்த பாடல்கள்லாம் வந்திருக்கு. சரி வெயிட், இதோட கதை எப்படி முடியும்? இதுக்கப்புறமா தான் வந்து 8000 சமணர்கள் இதுக்கு பிறகு வந்து கழுவில் ஏற்றப்பட்டாங்க. யாரெல்லாம் வந்து தோத்துட்டாங்களோ, தோத்த இந்த சமணர்கள் வந்து கழுவில் ஏற்றப்பட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கதைக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட், அதுக்கு நம்ம 10வது நூற்றாண்டுக்கு போகணும். இப்போ நம்ம 10வது நூற்றாண்டுக்கு வந்திருக்கோம். கிபி 10லிருந்து 11வது நூற்றாண்டு காலகட்டம். இது யாரோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னர் ராஜராஜ சோழனுடைய காலகட்டம். இப்போ இவர் காலகட்டத்தில் நம்மளோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. இப்போ ராஜராஜ சோழன் என்ன பண்ணுறாரு, நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்குறாரு. அவர்கிட்ட இப்போ தேவாரம் பாடிய மூவர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாமே தில்லை சிதம்பரம் கோயிலில் இருக்குது. இப்போ சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து கரையான அரிச்சு செல்லரிச்சு போகுது. இப்போ அவங்க கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க தில்லை வளர்ந்தனர்கள். இப்போ அவங்க கிட்ட இருந்து அவங்க செல்லரிச்சது போக மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு தொகுப்பா நீங்க தொகுக்கணும் அப்படின்னு ஒரு வேலையை விடுறாரு. அவருடைய ராஜராஜனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த தேவார பாடல்கள் எல்லாத்தையும் வந்து இவர் தொகுக்கிறாரு. தொகுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற பேரில் வந்து இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணி கொடுக்குறாரு. முக்கியமான ஒரு சைவ ஒரு தொண்டு இதை வந்து செய்கிறார் அவர். ஓகேவா? இப்போ இது மட்டும் செய்யலை, இதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல. நம்பியாண்டார் நம்பி என்ன பண்ணுறாருனா தேவாரத்தில் நடந்தது இல்லாமல் சில இடைச்செருகல்களை சேர்த்துருக்காரு. அப்படி தான் நான் வந்து நினைக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு கதையை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ்லாம், ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து அதை எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி அவர் சில விஷயங்களை வந்து அடுத்தடுத்து அவரோட ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணுறாரு. தேவாரத்தில் நடந்த விஷயங்களை மேற்கோள் காட்டி சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி சொல்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு தொகுத்தாரு அப்படின்னு சொன்ன இல்லையா, அதாவது தேவாரம் மூவர் தேவாரம் பாடுனாங்க, அந்த பாட்டெல்லாம் தொகுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தருடைய பேரில் அவர் திருஞான சம்பந்தருடைய திருவந்தாதி, மும்மணி கோவை, திருஞான சம்பந்தர் விருத்தம், இந்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் வந்து அவரை புகழ்ந்து நிறைய எழுதியிருக்காரு நம்பியாண்டார் நம்பி. இப்போ அவர் அப்படி எழுதின ஒரு பாட்டில் தான் இந்த சமணர் கழுவேற்றம் அப்படின்றது வந்து முதலாக இங்கே தான் வரப்பட்டிருக்கு. ஸோ இங்கே எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கலாம். அவருடைய பாட்டு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். கோதைவேல் தென்னந்தன் கூடல் குலநகரில் வாதில் அமணர் வழி தொலைய காதலால் புனர்கெழுவு செம்புணல் ஆறு ஓட பொருதவரை வன் கழுவில் தைத்த மறையோன் அப்படின்னு. கூடல் குலநகர்னா எங்க மதுரையில் தென்னன் வாழும், அதாவது மதுரையை ஆளும் பாண்டியன் ஆட்சி செய்யும் இந்த மதுரையில் வந்து வாதத்தில் வந்து அமணர் அப்படின்னா சமணர்கள் அவங்க வந்து தோத்ததால் அவங்களுடைய ரத்தம் வந்து மிகுதியாக செம்புணல் மாதிரி ரத்த ஆறு ஓடுற அளவுக்கு அவங்கள வந்து கழுவில் கூர்மையான கழுமரத்தில் ஏற்றி வேத நெறி நின்ற மறையோன் அப்படின்னு வந்து புகழ்றாரு. இப்போது இவர் வந்து இதை இந்த திருவந்தாதியில் ஞானசம்பந்தரை பற்றி பாடும்போது இந்த திருவந்தாதியில் இவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஞானசம்பந்தரை பற்றி இன்னொரு இடத்துல சொல்லும்போதும் இந்த கழுவில் ஏற்றினாரு அப்படின்றத ரெஃபரன்ஸாக அவர் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் உலா அப்படின்னு ஒரு இலக்கியம் அவர் எழுதியிருக்காரு. கழுவேற்றம் சமணர் கழுவேற்றப்பட்டது அப்படின்றத இங்கேயும் வந்து ஒரு மேற்கோளாக சொல்கிறாரு. அது வந்து எப்படின்னா சம்பந்தரை வந்து பெருசாக காட்டுறதுக்காக இது வந்து சொல்கிறாரு. இதில் என்னன்னா திருஞான சம்பந்தரை வந்து பெண்கள் வந்து பார்க்குறாங்களாம். இப்போ அவரை பார்க்குறாங்க, நம்ம இப்படியெல்லாம் சிவி சிங்காரிச்சு நிற்கிறோம், ஆனால் இவர் நம்மளையா பார்க்க போகிறாரு, இவருடைய மனம் பூரா சிவன் தான் வந்து லயிச்சு இருக்காரு, சைவத்தில் தான் லயிச்சு இருக்குது, இவர் நம்மளையா பார்க்க போகிறாரு, இவர் எப்படியாப்பட்ட கல் நெஞ்சக்காரன்னா இவங்க எல்லாரையும் 8000 சமணர்களையும் வந்து கழுவில் ஏற்றினார், அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரன், இவரோட மனசு நம்மளை பார்த்து எங்கே இறங்க போகுது அப்படின்னு பெண்கள் பாடுற மாதிரி இவர் வந்து எழுதியிருக்காரு. நம்பியாண்டார் நம்பி
திருஞான சம்பந்தரோட வரலாறு பில்டப்லாம் எழுதும்போது இந்த கழுவேற்றம் அப்படின்றத சமணர் கழுவேற்றம் அப்படின்றத எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இப்போ நம்பியாண்டார் நம்பியோட காலகட்டம் முடிஞ்சது 12வது நூற்றாண்டுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சேக்கிழாருடைய காலகட்டம், பெரிய புராணம் எழுதுறாரு. இப்போ இந்த சேக்கிழார் யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அமைச்சரவையில் இருந்தவர். இப்போ 2ஆம் குலோத்துங்க சோழன் கேட்டுக்கொண்டது இணங்க அந்த 63 நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் தொகுத்து பெரிய புராணம் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ இதுக்கு அவர் எதை ப்ளூ பிரிண்டா ரெஃபரன்ஸா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி எழுதின திருத்தொண்டர் திருவந்தாதியை தான் அவர் வந்து ரெஃபரன்ஸா வச்சிருக்காரு. 12வது நூற்றாண்டு. இன்ஃபேக்ட் இந்த சேக்கிழாரோட பெரிய புராணம் அப்படின்றது இந்த 12 திருமுறை அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, இதில் 12வது திருமுறையாக ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ அந்த அளவுக்கு வைட்லி ரெகக்னைஸ்ட் ஒரு இலக்கியமாக சேக்கிழாருடைய பெரிய புராணம் அப்படின்றது சைவ இலக்கியத்தில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இந்த வரிகளை தான் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து இந்த சமணர் கழுவேற்றம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இலக்கியமாக அது வந்து படைப்பாக அது அமைஞ்சிடுது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இவருடைய சமகாலத்தில் இது முடிஞ்ச உடனே இவர் காலத்துக்கு அப்புறமா அதே 12வது நூற்றாண்டில் இதை ப்ளூ பிரிண்டாக எடுத்து யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அப்படின்றவர். ஒட்டக்கூத்தர் வந்து தக்கையாக பரணி எழுதுறாரு 12வது நூற்றாண்டு இறுதியில். இப்போ அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இந்த நூற்றாண்டோட முடியல, 17வது நூற்றாண்டு வருது. 17வது நூற்றாண்டில் இப்போது நாயக்கர் காலம்லாம் வந்துருச்சு. இங்கே வந்து பரஞ்சோதி முனிவர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் இந்த சிவனுடைய திருவிளையாடல்லாம் வந்து இது பண்ணணும், எழுதணும், மறுபடியும் வாழ்க்கை வரலாறு சைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எழுதணும் அப்படின்னுட்டு திருவிளையாடல் புராணம் அப்படின்னு எழுதுறாரு. ஸோ இங்கேயுமே இந்த சமணர் கழுவேற்றம் அப்படின்னு இவருடைய அந்த கதைகள்லாம் வந்து சொல்லும்போது சமணர் கழுவேற்றத்தெல்லாம் வந்து எடுக்கிறாரு. ஸோ இத்தனை ரெஃபரன்ஸையும் வந்து கடைசியாக பரஞ்சோதி முனிவர் யூஸ் பண்ணுறாரு. இப்படி தான் இந்த விஷயம் இந்த சமணர் கழுவேற்றம் அப்படின்றது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்திருக்கு. சரி, இப்போ கதையில் வந்து எப்படி சமணர்கள் கழுவேற்றப்பட்டாங்க, 8000 சமணர்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த கதை வந்து உண்மையாகவே நடந்திருக்குமா, இதுக்கு வரலாற்று தரவுகள் இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படின்றது முதல் விஷயமா நம்ம பேசணும் அப்படின்னா வந்து இது நடந்த காலகட்டத்தை பற்றி பேசணும். நம்ம இப்போ இவர் சொன்ன இந்த கதை இருக்கு இல்லையா, இப்போ ஞானசம்பந்தர் காலகட்டத்தில் கிபி 7வது நூற்றாண்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இதை தொடர்ந்து சமணர்கள்லாம் வந்து கழுவேற்றப்பட்டாங்க, 8000 பேர் வந்து கழுவேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து சேக்கிழார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வாதத்துல வந்து இப்படி கழுவேற்றப்பட்டதுக்கு பிறகு அமணர் பாளியும் அருகர் பள்ளியும் வந்து இடிக்கப்பட்டது, தரை மட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அமணர்னா சொன்னேன் இல்லையா, சமணர், ஸோ அவங்களுடைய பள்ளிகள் அவங்க இருந்த இடங்கள்லாம் வந்து இடித்து தரை மட்டமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ காலத்துக்கு வரலாம். இப்போ 350 வருஷம், அதாவது கிபி 7வது நூற்றாண்டில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ சேக்கிழார் எழுதும்போதே பார்த்தீங்கன்னா 350 வருஷம் கடந்து தான் எழுதியிருக்காரு. ஆனால் கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகு இவர் சொன்ன இந்த காலகட்டத்துக்கு பிறகு 8, 9, 10வது நூற்றாண்டு காலகட்டத்தில் மதுரையை சுற்றி என் பெரும் குன்றங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா, மதுரையை சுற்றி நிறைய கீழக்குயில்குடி, சமணமலை, அப்புறம் ஆனமலை, அரிட்டாப்பட்டி, இந்த மாதிரி வந்து என் பெரும் 8 பெரிய மலைகள் இருந்தது. அது வந்து என் பெரும் சமண குன்றுகள் அப்படின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நமக்கு மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தான், சுந்தரேஸ்வரர் அப்படின்னு வந்து சைவம் ஞாபகத்துக்கு வந்தாலும் ஒரு காலத்தில் மதுரையில் சமணம் அப்படின்ற ஒரு நெறி வந்து பயங்கர ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு மதமாக இருந்திருக்கு. அதை தொடர்ந்து கூடல் நகரை சுற்றி, அதாவது மதுரை நகரத்தை சுற்றி 8 பெரிய குன்றுகள் மலைகள் இருந்துதான். அந்த மலைகளில் வந்து சமணர்கள் அங்கேயே தங்கி அங்கே வந்து அந்த பள்ளிகள் அங்கே வந்து இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த சிற்பங்களையும் பள்ளிகளையும் அவங்க தங்கியிருந்த அந்த ஸ்டோன் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தங்கியிருந்த இடம் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதை வந்து என் பெரும் குன்றங்கள் அப்படின்னு சமணத்தில் சொல்லுவாங்க. 8 பெரிய குன்றுகள் மதுரையை சுற்றி இருந்தது. இந்த கீழக்குயில்குடி, அரிட்டாப்பட்டி, ஆனமலை, என் திருப்பரங்குன்றம் கூட வந்து சமணர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குன்றாக இருந்தது. இப்போ போனாலும் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பக்கம் நீங்கள் சிக்கந்தர் தர்கா, இன்னொரு பக்கம் முருகனை பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரியான சமணர் சிற்பங்களையும் அவங்க தங்கியிருந்த பள்ளிகளையும் நம்ம இப்போ போனாலும் பார்க்கலாம். ஸோ அப்படியாக இந்த மலைகள் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான மலையில் 7ஆம் நூற்றாண்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அதை தொடர்ந்து இதெல்லாம் வந்து அழிக்கப்பட்டது அப்படின்னு சேக்கிழார் எழுதியிருக்காரு 12வது நூற்றாண்டில். ஆனால் 8, 9, 10வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய சமணர் சிற்பங்கள் இப்போவும் இந்த மலைகளில், சமணர் மலையில் வந்து இப்போவும் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, இப்போ சமணர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இல்லை, அதை பற்றின குறிப்புகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது சமணர் குறிப்புகளில் எங்கேயுமே இப்படி 8000 பேர் ஒரு இடத்துல கழுவேற்றப்பட்டாங்க அப்படின்ற குறிப்புகள் எங்கேயுமே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்தில் மதுரையை சுற்றி 8 பெரிய குன்றுகள் இருந்தது அப்படின்னாலும் அந்த குன்றுகளில் இருந்த ஒட்டுமொத்த சமணர்களை நம்ம நம்பர் கவுண்ட் பண்ணால் கூட 8000 பேர் வரமாட்டாங்க. அப்போது 8000 பேரை வந்து இவங்க எப்படி வந்து கொண்டு இருக்க முடியும் ஒரு நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது என்னென்னா, சிரவண பெல்கோலாவில் நிறைய வந்து எல்லாத்தையும் அவங்க குறிப்புகள் எடுத்திருக்காங்க, நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. ஸோ இப்படியான சிரவண பெல்கோலாவில் இருக்க கல்வெட்டில்
அங்கிருந்து ஒரு கன்னட சமணர் துறவி ஒருத்தர் இங்கே என்பெரும் குன்றுக்கு வந்து இங்கே பாம்பு தீண்டு இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க குறிப்பாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு 8000 சமணர்கள் வந்து கொல்லப்பட்டிருந்தாங்க, இவ்வளோ கழுவில் ஏற்றப்பட்டிருந்தாங்கன்னா அது பற்றின குறிப்பு சரவண பெல்கோலால இருக்கும் இல்லையா, அதுவும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. சேக்கிழார் சொன்ன மாதிரி இப்போ கிபி 7ஆம் நூற்றாண்டோட இந்த வாதத்தில் அவங்க தோல்வியற்றதுக்கு மொத்தமாக அருகர் பள்ளியெல்லாம் வந்து இடிக்கப்பட்டது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு இல்லையா. இது உண்மையாக இருந்ததுன்னா சிரவண பெல்கோலாவில் எழுதியிருக்கக்கூடியது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சிரவண பெல்கோலா அப்படின்றது என்னென்னா கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சமணத்தலம், சரியா. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா கிபி 10-11ஆவது நூற்றாண்டில் ஒரு 10 சமண துறவிகள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க, இங்கே சமண மலையில் பெருங்குன்றுகளில் வந்து தங்கி சமண பணி ஆற்றியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த சமணம் அப்படின்றது அப்படியெல்லாம் கிபி 7ஆவது நூற்றாண்டோடலாம் வந்து தொடர்ச்சி எரியப்படலை அப்படின்றதுக்கான சான்றுகளும் நிறைய இருக்குது. ஏன்னா மதுரையை சுற்றி இருக்க இந்த என்பெரும் குன்றுகளில் கிமு 1ஆவது நூற்றாண்டுலேருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து கிபி 1 இல்லை, கிமு 1ஆவது நூற்றாண்டுலேருந்து கிபி 12ஆவது நூற்றாண்டு வரைக்குமே சமண துறவிகள் இந்த என்பெரும் குன்றுகளில் வந்து தங்கியிருந்து சமணத்தை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கான நிறைய ஆதாரங்கள் தரவுகள் அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே கிடைக்குது. அப்படி இருக்கும்போது 7ஆவது நூற்றாண்டில் எப்படி அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கில்லிங் வந்து அவங்க மேலே நடந்திருக்கும், அதை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கும். சரி, சமணர்கள் தான் அதை பற்றி இத்தனை பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, இவ்வளோ மோசமாக கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காங்க, தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, இதை பற்றி சமணர்கள் தான் எழுதலை அப்படின்னு பார்த்தா இந்த பக்கமாக வந்து இது யாருடைய காலகட்டத்தில் நடந்தது, பாண்டியர்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. இப்போ பாண்டியர்களாவது அவங்களுடைய வெற்றியை, ஏன்னா வந்து அதுக்கப்புறமா அவங்களுடைய அரச நெறியாவே சைவம் தான் அது, அவங்க வீர சைவர்கள் அப்படின்னு அதுக்கப்புறமா தொடர்ந்து வராங்க. அப்படின்னும் போது இவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னா அதை அவங்களுடைய கல்வெட்டுகளில் எங்கேயாவது எழுதியிருக்கணும் இல்லையா, அதை அவங்க வெற்றியாக பார்க்கும் பட்சத்தில் அப்படின்னு நம்ம பாண்டியர் கல்வெட்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாண்டியர் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இப்போ மாரவர்மன் அரிகேசரி இருந்தார் இல்லையா 7ஆம் நூற்றாண்டு, இவருடைய காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டு காலகட்டம், இங்கே வந்து நெடுஞ்சடையன் பராந்தகன் காலகட்டம். ஸோ இவர் வந்து செப்பேடுகள் ரிலீஸ் பண்ணுறாரு, தன்னுடைய முன்னோர் காலத்து செப்பேடு, இந்த மாரவர்மன் அரிகேசரியோடைய காலத்தை பற்றிலாம் எழுதுறாரு. ஸோ குறிப்பாக முக்கியமான செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேள்விக்குடி செப்பேடு, சீவரமங்கல செப்பேடு, இது ரெண்டும், அதே மாதிரி திருப்பரங்குன்றம், ஆனமலை, இது ரெண்டுத்துலேயும் இருக்க கல்வெட்டுகள், இந்த நாளும் தான் பாண்டியர்களுடைய அந்த காலகட்டத்தை பற்றி ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிடைக்கப்பெற்ற இந்த செப்பேடு அப்புறம் இந்த கல்வெட்டு இதிலெல்லாம் வந்து இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டு என்ன நடந்தது அப்படின்னு எல்லாம் எழுதியிருக்காங்க. இப்போ இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த மாரவர்மன் அரிகேசரி அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு பேர் எடுத்தவர் கூன் பாண்டியன். இப்போ இவருடைய வெற்றி எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்றத பற்றி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் எப்படி சேர சோழ மன்னர்கள் குறுநில மன்னர்கள் எல்லாம் அவர் வந்து வெற்றி கொண்டாரு அப்படின்றத பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் வந்து இரண்ய கர்ப்பதானம் இதை பற்றி சொல்கிறாங்க, துலாபார தானம் அப்படின்னு அதை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவருடைய காலகட்டத்தில் பாண்டிய நாடு எப்படி எழுச்சி பெற்றது அப்படின்றத பற்றியெல்லாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டாங்க, இப்படி தான் அவர் வந்து மாறினாரு சைவ மதத்துக்கு அப்படின்ற மாதிரியான எந்த விஷயத்தையுமே இவங்க மென்ஷன் பண்ணலை. சரி, இவர் தான் மென்ஷன் பண்ணலை. இப்போ இவருடைய காலகட்டத்திலேயே இங்கே மதுரை நகரை வந்து விசிட் பண்ண, பாண்டி மண்டலத்தை விசிட் பண்ண சீன யாத்ரிகர், சைனீஸ் டிராவலர், ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் யுவான் சுவாங். ஸோ இவர் வந்து சமகாலத்தவர், இவர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு பாண்டிய மண்டலத்தை. இவர் வந்து அந்த குறிப்புகளில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இல்லையா, இவ்வளோ மோசமான ஒரு விஷயம் வந்து நடந்தது, ஏன்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. அவர் பார்த்தாரு, இவருமே இந்த மாதிரியான ஒரு சமணர் கழுவேற்றத்தை பற்றி எங்கேயுமே அவர் மென்ஷன் பண்ணலை. மாறாக பாண்டிய மண்டலம் அப்படின்றது எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக இருந்தது, இங்கே வந்து எப்படி வணிகத்தில் இந்த மக்கள் வந்து உயர்ந்து வாழ்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி பார்த்தா இதை பற்றி சமணர்களும் சொல்லலை, பாண்டியர்களும் பேசலை. ஏன் அந்த காலகட்டத்திலேருந்து நடுவால யாராவது இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபாரின் டிராவலர் வந்திருக்காரு, அவரு கூட எந்த ஒரு இடத்துலையுமே இந்த சமணர் கழுவேற்றம் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. இப்போ அடுத்தது வந்து இலக்கியங்கள் காட்டும் வரலாறு அப்படின்ற கோணத்திலேருந்து இதே டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரைட்டர் வந்து வள்ளலார் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டியிருப்பார். வள்ளலார் வந்து என்ன சொல்லியிருப்பார் அவருடைய பிற்பகுதியில், வாழ்க்கையோட பிற்பகுதியில், கலையுரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும். இப்போ ஆர்ட் ஃபார்ம், கலை அப்படின்றது என்ன, அன்னைக்கு இருக்க நாடகங்கள்லேருந்து சிற்பங்கள்லேருந்து இந்த இலக்கியங்கள் புராணங்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க சினிமா வரைக்கும் எல்லாமே ஆர்ட் இல்லையா, கலை. இப்போ இந்த கலைகள், அந்த கலைக்காக சொல்லக்கூடிய கற்பனையில் கலந்த ஒரு கலையை விஷயங்களை
நிலை என கொண்டாடும், இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொண்டாடக்கூடிய கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போயிடணும், இனிமேலும் இப்படி இருக்கக்கூடாது, மானிடர்கள் வந்து அறியாமையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருப்பாரு. இப்போ வள்ளலார் சொன்ன இந்த விஷயத்தை நான் ஏன் இங்கே மேற்கோளாக சொல்கிறேன் அப்படின்றது இந்த பாயிண்ட்டை நம்ம பேசும்போது இறுதியிலேயே உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம இந்த விஷயத்துக்கு போகலாம், டாபிக் போகலாம். இப்போது கழுவேறுதல் அப்படின்றத பற்றி இலக்கியங்களில் வேறு எங்கெல்லாம் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியத்தில் இதே கழுவேறுதல் பற்றி வந்து ஒரு குறிப்பு இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில். இப்போ சிலப்பதிகாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப எல்லா தமிழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரொம்ப மூத்த ஒரு இலக்கியம் இல்லையா? இப்போ சிலப்பதிகாரத்தில் ஒரு பகுதியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ கோவலனை வந்து பழிச்சொல் சொல்லி தப்பான ஒரு பொய்யை சொல்லி தப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்து கோவலன் வந்து பலியாகிடுறார், அவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க. இதற்கு பிறகு கண்ணகி வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சாபம் விட்டுட்டாங்க, பயங்கரமான ஒரு கோபத்தில் சாபம் விட்டுட்டாங்க. அவங்க வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பாண்டியன் என்ன பண்ணுறாரு, பாண்டிய மன்னன் இப்படி ஒரு பழி வந்து ஆளாகிட்டனே அப்படின்ற நீதியிலேருந்து நம்ம வந்து அறம் தவறிட்டோமே அப்படின்ற அதிர்ச்சியிலேயே அங்கே வந்து இறந்துடுறாரு. அவங்க மனைவியும் பாண்டிய மாதேவியும் வந்து இறந்துடுறாங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, கண்ணகி அவங்களுடைய பெருஞ்சினத்துக்கு ஆளாகி இந்த மதுரை மாநகரத்தில் பஞ்சமும் பிணியும் வந்து அவங்கள பிடிச்சிக்குது. அம்மை நோய், பஞ்சம் ஒரு பக்கம், மழை பெய்ய மாட்டுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கண்ணகி தேவியை வந்து அவங்களுடைய சினத்தை ஆற்றுறதுக்காக 1000 பொற்கொல்லர்களை வந்து கழுவில் ஏற்றுறாங்களாம். 1000 பொற்கொல்லர்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. எதுக்காக பொற்கொல்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொற்கொல்லர் தான் கோவலனுக்கு எதிராக ஒரு பொய் சொல்லியிருப்பார். இந்த பரல் வந்து உங்களோட பரல் தான் அப்படின்னு வந்து பொய் சொல்லியிருப்பார். இந்த சிலம்பு வந்து உங்களோடது தான் அப்படின்னு பாண்டிமா தேவி கிட்ட வந்து சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ ஒரு பொற்கொல்லருடைய பொய்யினால தானே கண்ணகிக்கு இந்த மாதிரியான ஒரு அவல நிலை வந்தது. அதனால தானே மதுரை இந்த மாதிரி பஞ்சத்தில் அடிபட்டது. அதனால 1000 பொற்கொள்ளரை வந்து கழுவில் ஏற்றி இவங்களுடைய கோபத்தை தணிக்கணும் அப்படின்னு ஏற்றுனாங்களாம். இப்படி பொற்கொள்ளர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுடைய கோபம் குறைஞ்சு மதுரையில் வந்து மறுபடியும் மழை பெஞ்சது, மதம் கொண்ட மழை பெஞ்சு மதுரையை தணித்தது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில் நீர்ப்படுக்காதையில் வந்திருக்கு. இந்த வரிகள் வந்து வந்திருக்கு. எப்படின்னா, கொற்கையில் இருந்த வெற்றிவேல் செழியன் பொன்தொழில் கொள்ளர் ஈரை நியூற்றுவர் ஒருமுலை குறைத்த திருமா பத்தினிக்கு ஒரு பகல் எல்லை உயிர் பலி ஊட்டி. ஈரைந்து நியூற்றுவர் அப்படின்னா என்னது? ஈரஞ்சு 100. அப்போ ஈரஞ்சு 10, 10 100னா 1000 பொற்கொள்ளர்களை வந்து இந்த மாதிரி கழுவில் ஏற்றி இவங்களுக்கு இதுவாக கொடுத்தாங்க, சாக்ரிஃபைஸாக கொடுத்தாங்க அப்படின்றத இதில் வந்து சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் லாஜிக்கலாக வந்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனை பொறுத்த வரைக்கும் யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தப்பான ஒரு அறம் பிறழ்ந்து நம்ம ஒரு நீதியை சொல்லிட்டோமா அப்படின்னு அந்த கஷ்டத்தையே அவர் வந்து குற்ற உணர்வு தாங்காமல் அங்கேயே வந்து உயிரை விட்டவர். ஸோ இந்த நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் அப்படின்றவர். ஸோ அந்த அளவுக்கு அறத்தோடு இருக்கவர். அவருடைய மகன் வந்து வெற்றிவேல் செழியன் கொற்கையில், இப்போ மதுரையில் இல்லை, கொற்கையிலிருந்து இவர் ஆட்சி புரிகிறார். இப்படி இருக்கக்கூடியவருடைய மகனானவர் ஒருத்தர் வந்து ஒரு பொற்கொள்ளர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக 1000 பொற்கொள்ளர்களை வந்து இந்த மாதிரி கழுவில் ஏற்றி கொண்டு இருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது கண்டிப்பாக நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு தான் நமக்கு வந்து பொதுவாக தோணுது இல்லையா? இதனாலே என்னவோ ஸோ இன்னைக்கு வரைக்குமே நம்மமே சிலப்பதிகார கதையை சொல்லும்போது கண்ணகி வந்து மதுரையை எரிச்சாங்க அப்படின்றதோட தான் கதை முடியுமே தவிர அதுக்கப்புறமா வந்து அவங்க போனாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோமே தவிர இப்படி பொற்கொள்ளர்கள் வந்து கழுவில் ஏற்றப்பட்டாங்க 1000 பேர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து யாருமே நமக்கு சொல்லலை, இதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இன்னைக்கு வரைக்குமே தமிழ் மக்கள் இப்படி ஒரு விஷயத்தை லாஜிக்கலாக ஏற்றுக்கல அப்படின்றத தான் காட்டுது. இது ஒரு பெருவெளியில் ஒரு டிஸ்கஷனாக கூட எடுத்துக்கொள்ளப்படலை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க நீதியை தான் நம்ம பார்க்குறோமே தவிர அதை சொல்லும் போது இப்படி ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்தது, இப்படி பாண்டிய மன்னன் வந்து இந்த மாதிரி 1000 பேரை கழுவில் ஏற்றினார் பொற்கொள்ளர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கல. ஸோ நமக்கு இந்த கதையில் என்ன தேவையோ ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன வேல்யூ எடுத்துக்கணுமோ அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பார்ட்டை தமிழர்கள் சிலப்பதிகாரத்தை ஏற்றுக்கிட்டாலும் இந்த பார்ட்டை வந்து இன்னைக்கு வரைக்குமே அதை லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றத முன்னெடுத்து இந்த பார்ட்டை வந்து யாருமே இதை எடுக்கல. இடைச்செருகல் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை தள்ளி வைக்கிறோம். அப்படின்னும் போது தேவார மூவர் இருக்காங்களே, இவங்களுடைய மூல பாடல்கள், தேவாரத்தோடைய மூல வரிகள் எதுலையுமே இல்லாத ஒரு விஷயத்த சமணர்களுடைய இலக்கியம், அவங்களுடைய கல்வெட்டு எங்கேயுமே வந்து இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே குறிப்பில் இல்லாத ஒரு விஷயத்த சீன பயணி அந்த காலகட்டத்தில் இங்கே மதுரை மண்டலத்தை வந்து விசிட் பண்ணவர், அந்த பயணி கூட எழுதாத ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து இந்த இதில் எழுதியிருக்கீங்க, அதனால இந்த புராணத்தில் இருக்குது, அதனால இது வந்து இதுவும் வரலாறு அப்படின்னு புராணத்தை வரலாறாக நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்றது எந்த வகையில் இது வந்து நியாயமாகும் அப்படின்னு எழுத்தாளர் கேட்குறாரு. இப்போது இதெல்லாம் தெரியாது, இப்போ இந்த பெரிய புராணத்தில் இருக்குது, இதை பற்றி நாங்கள் வந்து மேடை ஏறி பேசுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ புராணம் அப்படின்னா என்ன? புராணம் அப்படின்றது வந்து கற்பனை கதைகள். இப்போ புராணம் அப்படின்றது கற்பனைகள் இருக்கும்,
ஆனால் வந்து புராணங்கள் என்றைக்குமே வந்து வரலாறாக ஆகிடாது. புராணங்கள் அப்படின்றது கற்பனை. புராணம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் சைவமாகட்டும் வைணவமாகட்டும், ஏன் வெவ்வேறு மதங்களில் இருக்கக்கூடிய புராணங்களில் கூட பார்த்தீங்கன்னா அறிவியலுக்கு அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான கற்பனை கதைகள் இருக்கும். இப்போது அப்படியானப்பட்ட கதைகளில், கற்பனை கதைகளில் இருக்க மனுஷனுக்கு வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அதுலேருந்து என்ன கருத்து சொல்ல வராங்க, அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதில் வந்து அற்புதங்கள் பண்ணாங்க, இதில் வந்து சயின்ஸுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது வந்து நமக்கே தெரியும் இது வந்து நடக்காது அப்படின்னா, ஆனால் அந்த அற்புதத்தை சொல்கிறதுக்காக அந்த கதைகள், புராணங்கள் சொல்கிறாங்க. அப்போ நல்ல விஷயத்தை எடுத்துக்காமல் இதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது எப்படி அது வந்து நியாயமாக இருக்க முடியும்? அதே மாதிரி புராணத்தை நம்புறது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை, அப்புறம் அவங்களுடைய பகுத்தறிவு சம்மந்தப்பட்டது. அப்போது இந்த புராணத்தில் இருக்கிற ஒரு சாப்டரை கொண்டு வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த புராணத்தில் இருந்தது, அதனால் இந்த புராணமே வரலாறு ஆகும் அப்படின்னு மேடைக்கு மேடை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசுறது அப்படின்றதும் வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல. இத்தனைக்கு பிறகும் இல்லை, இந்த பெரிய புராணத்தில் சொல்லியாச்சு இந்த 8000 சமணர் வந்து கழுவேற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சாதிக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்படி இந்த கோணத்திலேருந்து இதே விஷயத்தை பார்க்கலாம். இப்போது சமணர்கள் கழுவேற்றப்பட்டது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஏன்னா வரலாறு முழுக்கவுமே வந்து ரொம்ப கொடியது தான். அதில் வந்து சமணர்களை மட்டும் கிடையாது, சமணர்கள் கழுவேற்றப்பட்டிருக்காங்க, சைவர்கள் கழுவேற்றப்பட்டிருக்காங்க, வைணவர்கள் கழுவேற்றப்பட்டிருக்காங்க, சைவரும் சமணரும் சண்டை போடும்போது சமணர்கள் கழுவேற்றப்பட்டிருக்காங்க. ஏன் சைவர்களும் வைணவர்களும் இன்னைக்கு எல்லாரும் வந்து இந்துக்கள் அப்படின்னு ஒரு குடையின் கீழ் இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒருவரை ஒருவர் வந்து கழுவில் ஏற்றுறது, அதுக்கப்புறம் வந்து கல்லை கட்டி கடலில் போடுறது, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கொடுமையான தண்டனைகள் கொடுத்துக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய கடவுள் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டது, இதெல்லாமே வந்து வரலாறு முழுக்கவுமே இருந்திருக்கு. ஏன் இதே நம்ம வந்து கமல்ஹாசனுடைய படத்தில் கூட, தசாவதாரம் படத்தில் கூட பார்த்துருப்போம். சைவர்கள் வந்து வைணவரை கடலில் கல்லை தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கொலைகள் அப்படின்றது அங்கங்கே இந்த மாதிரியெல்லாம் நடந்து இருக்கும். ஆனால் 8000 சமணர் 8000 பேர் ஒரே இடத்துல வந்து கொலை பண்ணாங்களா அப்படின்றது ஒரு மாஸ் கில்லிங் அப்படின்ற இதில் வருது இல்லையா? இதோட மேக்னிடியூட் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து மிகைப்படுத்தப்படுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ சமணர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ இந்த கதையில் சொன்ன மாதிரி சமணர்கள் வந்து வாதில் தோத்துட்டாங்க. இப்போது 8000 பேர் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வந்து ஒத்தையில் போகிறாரு, அந்த பக்கத்துலேருந்து சமணர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த காலகட்டத்தில் 8000 பேர் இருந்திருப்பாங்க. கிபி 7ஆம் நூற்றாண்டில் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் மதுரையில் நடந்ததாக எழுதியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக மதுரையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வந்து 8000 தாண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இருக்கும்போது இந்த சமணர்கள் 8000 பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இந்த எண்பெரும் மதுரை சுற்றி இருக்க எண்பெரும் குன்றங்களில் மலைக்கு 1000 பேர், குன்றுக்கு 1000 பேர் அப்படின்னு நிற்க வச்சா கூட 8000 பேர் வரமாட்டாங்களே, எங்கேருந்து இவ்வளோ பெரிய தொகை அப்படின்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தொகை தான். அப்போ இந்த 8000 அப்படின்ற ஒரு நம்பர் அப்படின்றது வந்து உண்மைக்கு புறம்பானது, லாஜிக்கு புறம்பானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த 8000 அப்படின்ற அந்த நம்பர் வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி நமக்கு வந்து எழலாம் இல்லையா? இப்போ அதுக்கான பதிலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில இலக்கிய சான்றுகள் சொல்கிறேன். இப்போ மாணிக்க வாசகருக்கு போகலாம். இப்போது திருவாசகம் எழுதினார் இல்லையா மாணிக்க வாசகர், அவர் வந்து ஒரு வரி ஒன்று சொல்கிறார். இதில் இருவர் அறியா அடி தில்லையம்பலத்து 3000 வணங்க நின்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது தில்லையம்பலத்து 3000 அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா தில்லையம்பலத்தில் இருக்க 3000 பேர் வணங்க நின்றேன் அப்படின்னு சொல்லலை, தில்லையம்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழுவை சொல்கிறார். 3000 அப்படின்றவங்க ஒரு குழுவை சேர்ந்தவங்க, அந்த குழுவோட பேரே 3000 தான். இப்போ அவங்க வணங்க நின்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து அவர் நம்பரை சொல்லலை. அதே மாதிரி இன்னும் நிறைய கல்வெட்டுகள்லையும் வந்து இது மாதிரி நம்ம வந்து மேற்கோள் சொல்லலாம். உதாரணத்துக்கு 8ஆவது நூற்றாண்டில் திருவெள்ளரை அப்படின்ற இடத்துல ஒரு கிணறு தோன்றாங்க, ஒரு பெரிய கிணறு தோன்றாங்க. அதில் வந்து ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்படுது. அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரட்சிப்பார் இவ்வூர் 3700 வரும் அப்படின்னு சொல்லுது. இது வந்து கிபி 804வது வருஷத்துல செதுக்கப்பட்ட கல்வெட்டு. 3700 வரும் அப்படின்னு சொல்லுது. இது ரட்சிப்பார், அதாவது இதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க 3700 அப்படின்னு சொல்லுது. அது வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க 3700 பேர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, அந்த குழுவோட பேர். ஸோ இந்த குழு தான் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. யார் வந்து இதுக்கு காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. அதே மாதிரி இந்தோனேஷியா, அந்த சுமத்ரா தீவு இருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்க ஒரு தமிழ் கல்வெட்டு வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. 1088வது வருஷம், அதாவது 11வது நூற்றாண்டு காலத்து கல்வெட்டு அது.
அதில் வந்து இதே மாதிரி ஒரு நம்பர் வந்து குறிக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா திசை 1500 வரும் அப்படின்னு ஒரு வணிக குழு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வணிக குழுவில் 1500 பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? இங்கேருந்து போன தமிழர்கள் 1500 பேர் இருக்க வணிகர் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. அந்த வணிகர் குழுவோட பேர் வந்து திசை 1500வர் அப்படின்ற ஒரு பேர். ஸோ இந்த கல்வெட்டில் அது இருக்குது. அதே மாதிரி சம்புவரையர்கள் நான் சொல்லியிருக்கேன், நம்ம ஏற்கனவே சம்புவரையர்கள் பற்றி நம்ம வந்து வீடியோலாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோழர்களுக்கு வந்து ரொம்பவுமே நம்பத்தகுந்த அவங்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான சிற்றரசர்கள் இவங்க. இப்போ சம்புவரையர்களில் ஒரு குரூப் இருக்காங்க. இப்போ அவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கேணி நாலாயிரவன் அப்படின்ற அவங்களுடைய குரூப்புக்கு பேர். அப்புறம் ஓமைந்தன் 300வன், சேதி நாட்டை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் கிளியூர் மலையமான் 400வன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லை, விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து திருநருங்குன்று அப்படின்ற ஒரு சமண பள்ளி இருக்கு. இப்போ அந்த சமண பள்ளிக்கு சோழர் காலத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 பெருங்குன்று அப்படின்றது. அப்போ 48,000 பேர் இருந்திருப்பாங்களா? இல்லை, அந்த குழுவோட பேர் அவங்கள வந்து அடையாளப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு இருக்காங்கன்னா அவங்களை அடையாளப்படுத்தணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து வைக்கிறது அந்த காலத்து பழக்கமாக இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த 8,000வர் அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்கணும். சமணர் வந்து 8,000 சமணர்கள் அங்கே வந்து கழுவில் ஏற்றப்படலை. 8,000வர் சமணர் அப்படின்ற குரூப்பை சேர்ந்த சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டாங்க. அது வந்து 4 பேர் இருக்கலாம், இல்லை ஒத்தையாக அவர் வந்து வாதத்துக்கு போயிருக்கலாம், ஒருவராக இருக்கலாம், 2 பேராக இருக்கலாம், 4 பேராக இருக்கலாம், இல்லை 10 பேராக கூட இருக்கலாம். ஆனால் இந்த 8,000 பேர் அப்படின்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு நம்பர் தான். இது வந்து லாஜிக்கு எதிரானது அப்படின்றது தான் இவருடைய வாதமாக இருக்குது. அப்படியாக நம்ம இன்னைக்கு வந்து சமணர் கழுவேற்றம் அப்படின்ற டாப்பிக்கை பார்த்தோம். ஸோ இந்த புக் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண புக் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். கோ செங்குட்டுவன் அவர்களுடைய சமணர் கழுவேற்றம் ஒரு வரலாற்று தேடல். அதே மாதிரி நான் சமணர்கள் பற்றி, தமிழ்நாட்டில் சமணர்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான ஒரு டாபிக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி சமணர்கள் வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குமே வந்து சமணமும் தமிழும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களுடையது இருக்குது. ஸோ வாங்கி படிங்க டைம் இருந்தால். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்னோட வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வரலாறு அப்படின்றது நம்ம ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் படித்தோமோ இல்லையோ வரலாறு அப்படின்ற சப்ஜெக்டை வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு படிக்கிறது அப்படின்றது வாழ்க்கையை படிக்கிறதுக்கு சமம். நம்மளுடைய இறந்த காலம் தெரிஞ்சால் தான் நம்மளுடைய எதிர்காலம் வந்து நம்ம பெட்டராக வந்து யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆக வரலாறு அப்படின்றது வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்காக தான் இருக்கணுமே தவிர வரலாறு அப்படின்றது வன்மத்தை கற்கிறதுக்காகலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்ட் நீங்கள் இந்த சமணர் கழுவேற்றம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த 8,000வர் அப்படின்றத பற்றி அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அங்கேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கல்மனீஸ்.